தமிழ் சினிமாவில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பெரிய படங்களோட ரிலீஸ் தேதி ஒரு சில படங்களோட பெரிய படங்களோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான பெரிய படங்கள் என்னென்ன தேதியில் எந்தெந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் அடுத்ததாக பெரிய லெவலில் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் குட் பேட் அக்லி. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் படம் பெரிய லெவலில் டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கூட ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி செம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் அஜித்குமாரோட கெரியரில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக இந்த படம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ஏப்ரல் 10 மல்டி லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி படத்துக்கு அடுத்ததாக தமிழ் சினிமாவில் பெரிய லெவலில் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரெட்ரோ படம் நடிகர் சூர்யா, கருணாகரன், பூஜா ஹெக்டே, ஜோஜோ ஜார்ஜ் மற்றும் ஜெயராம்லாம் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் படம் அஃபிஷியலாக மே 1 ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்தோட டப்பிங் வேலைகள் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. இந்த படம் மே 1 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் அடுத்ததாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் மே மாதத்துக்கு அடுத்ததாக தேட்டரில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தக் லைஃப். ஜூன் 5 நடிகர் கமலஹாசன், நாசர், த்ரிஷா மற்றும் சிம்பு நடிப்பில் தக் லைஃப் படம் அஃபிஷியலாக ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. மணி ரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதத்துக்கு அடுத்ததாக ஜூலை மாதத்தில் நடிகர் ஃபகத் ஃபாசில் மற்றும் வடிவேலு நடிப்பில் அஃபிஷியலாக மாரீசன் படம் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. எந்த தேதின்னு அறிவிக்கலை. ஜூலை மாதத்தில் மாரீசன் படத்துக்கு அடுத்ததாக நடிகர் தனுஷோட நடிப்பில் ஜூன் 20 குபேரா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானாலாம் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் நடித்து ஜூன் 20 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாதத்துக்கு அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி படம் அஃபிஷியலாக ஆகஸ்ட் 14 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் இந்த வருஷத்தோட பெரிய படமாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தில் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காரு. அக்டோபர் 1 நடிகர் தனுஷோட நடிப்பில் இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது. இட்லி கடை படத்தை இவரே இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி ரீசெண்டாக அக்டோபர் 1ன்னு அறிவிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக வேண்டியது. படம் சரியான ஷூட்டிங்ஸ் முடியாததுனாலையும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடியாததுனாலையும் படம் அஃபிஷியலாக அக்டோபர் 1 ரிலீஸ்க்கு போஸ்ட்மார்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதத்துக்கு அடுத்ததாக தீபாவளி முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க தமிழ் படங்கள் நடிகர் கார்த்தியோட சர்தார் 2, நடிகர் சிவகார்த்திகேயனோட மதராசி மற்றும் நடிகர் சூர்யாவோட 45வது மூவி ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த 3 படங்களும் தீபாவளி ரிலீஸ்க்கு இப்போது பிளான் போட்டிருக்காங்க. எந்தெந்த படங்கள் அஃபிஷியலாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட 45வது மூவியோட அஃபிஷியல் டைட்டில் இன்னும் அறிவிக்கலை. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யாவோட 45வது மூவியோட ஷூட்டிங்ஸ் டைரக்டராக எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன படங்கள் மட்டும் இல்லாமல் 2025 தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் எஸ்டிஆரோட 49வது மூவி ஏப்ரல் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் பைசான் படம் இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், லால் மற்றும் பசுபதிலாம் நடிச்சிருக்காங்க. படம் கபடியை பேஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம். பைசான் படம் துருவ் விக்ரம் அவர்கள் ஹீரோவாக நடித்து இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஜனநாயகன். படம் அஃபிஷியலாக 2026 ஜனவரி 9 பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் வினோத்தோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இந்த பெரிய பட்ஜெட் படங்களெல்லாம் நான் சொன்ன மாதத்தில் ஒரு சில தேதியில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க.